அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் ஆர்ட் ஆஃப் ரீடிங் உடைய விளைவுகள் பேசிக்கிட்டு இருக்கேன். 6வது பகுதி. இப்போ நான் பேசிக்கிட்டு பாருங்கள். நீங்கள் என்னுடைய அனுபவம் எப்படின்னா, உலகத்தில் இருக்க எந்த சொத்துமே ஈக்குவலன்ட் கிடையாதுக்கு, சமமே கிடையாது. எல்லாமே அமெரிக்காவே நீங்கள் அதிபரானாலும் இதுக்கு ஈக்குவலன்ட் கிடையாது. ஈக்குவல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வு, எந்த உணர்வு? அந்த உணர்வு எப்படி எனக்கெல்லாம் தோன்றுச்சுன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங்கில் தான் தோன்றுச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொற்பொழிவுக்கெல்லாம் வர்றாங்க. இப்படி படித்தால், அப்படி படித்தால், அப்படி படித்தால் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சுக்கலை, மாச்சுக்கலை எல்லாம். கிட்ட போனீங்கன்னா, நான் போயிருக்கேன், 5 நிமிஷத்தில் அவங்களுடைய கடைசியில் பார்த்தா காசுக்கு மட்டும்தான் நிற்பாங்க. குறை சொல்லி நினைக்காதீங்க, காசு மட்டும்தான் அவனுடைய சுற்றி சுற்றி வரும். உங்களுக்கு மீட்டிங் போட்டாச்சு, எப்படி இருக்குன்னா, சரி சார் அப்போ நம்ம பட்ஜெட்டுன்றான். ஏன்னா உனக்கு இவ்வளவையும் கொடுத்துருக்கே, அதுக்கு கொஞ்சம் எம்ஜிஆரை நான் எடுத்துக்கிறேன். இவ்வளவையும் கொடுத்துருக்கே, எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படின்னு நினச்சாரா இல்லையா? கடைசி வரைக்கும் நினச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்கள, அவரோட இருந்தவங்களே யாரும் ஆகலை சார். அவரை விரட்டி விட்டு பிரச்சனை பண்ண ஆளே ஆகலை. அது நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு வேணாம். அப்புறம் என்ன, நீங்கள் போய் புத்தகம் படித்தீங்க, என்ன படித்தீங்க? அவருக்கு எப்படி ஒரு மேட்டர் ஏற்பட்டுருக்கு பாருங்க. ஏன்னா பிரபாகரன் வர்றான், பிரபாகரன் எல்லாத்தையும் இல்லைன்றான், இருக்குன்றாரு, உயரம்ன்றாரு. அவர் எல்லாத்தையும் டிசைட் பண்ண, இது இல்லைன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் தான் இந்த ஈழ விடுதலையுடைய ரகசியம் சொல்கிறான். அன்னைக்கு எடுத்து அப்படி பெட்டி பெட்டியாக கொடுத்துருக்காருன்னு சொல்கிறான். அது எந்த அமௌண்ட் நமக்கு தெரியாது. அந்த இடத்துல என்ன தெரியுமா, இந்த தான் கொடுக்குற பணம் வச்சிருக்கும் போதும் ஒன்றும் இல்லை, கொடுக்கும்போதும் ஒன்றும் இல்லை என்ற ஒரு அமைதி இருந்துச்சு இல்லையா? அப்போ எது அவர் கிடைச்சிருக்கு? அவர் பெரிய லட்சக்கணக்கான புத்தகங்கள் படித்தான்னு சொல்கிறத காட்டிலும் அவர் மக்களை படித்தார். மறுபடியும் சொல்கிறேன், பேசி பேசி படித்தார், கேட்டு கேட்டு படித்தார். நினச்சி பாருங்கள், கலைஞர் கருணாநிதியை 13 வருஷம் ஆட்சி கட்டலுக்கே வர வைக்காமல் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வச்சுருந்தாரே, படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரே அவர். கலைஞர் குறைச்செல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த நிலையே அவருக்கு எங்கெங்கே இருந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டில்னஸ் இன் மைண்ட், நோ மைண்ட் இன் ஹிஸ் ஆக்ஷன். அந்த நிலையில தான் அவர் இவ்வளவும் அடைய முடிந்தது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ உலகத்திலே உயரமான விஷயம் அது அமைதியாக இருப்பது தான். அந்த அமைதியாக இருக்கக்கூடிய உலகத்திலே மிக மிக, இன்னொன்று என்ன தெரியுமா சார், மிக மிக குறைந்த செலவில், இன்னும் சொல்ல போனால் இந்த நூலகத்துக்கு போனீங்கன்னா ஃப்ரீ தான். அது யார் சார் உட்காந்து இப்படி இதுக்காக படிக்க வர்றது? ரிட்டையர் ஆகிட்டேன் சார், பொழுது போகலை சார், போனால் கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம் இல்லையா, காலையில் சாப்பிட்டாச்சு, வேறு போய் எங்கே போகிறது? யாரும் அவரோட வாழும்போது, நான் தெரிஞ்ச நண்பர்களே, அவர் வாழும்போதே, அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவரோட பேசிக்கிறவனை ஒருத்தனையுமே தயாரிக்கலை. வாழும்போதே இதற்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கி படிக்கிறதுக்காக மட்டுமல்ல, நல்ல நண்பர்களை உருவாக்கலை. ரிட்டையர்ட் ஆன பிறகு இவர், நான் அங்கே வேலை பார்த்தேன் சார், நான் இதில் இருந்து சார், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு அசந்து போய் நடக்க முடியாத நேரம் கவர்மெண்ட் தள்ளி விட்டதுனால வந்த நிலை அதெல்லாம். இல்லைன்னா 90 வயசு வரைக்கும் மேக்சிமம் ஆள் ரிட்டையர் ஆகாது. ஒரு சில நண்பர்கள் வேணான்றாங்க. 60 ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ஜெயராமன் நண்பர்லாம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் தயாராகிட்டார், வேணாம் நமக்கு அப்படின்னு சொன்னார். பிகாஸ் அவர் ரிட்டையருக்கு பிறகாச்சு அமைதி. இப்படி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஓசியாக கிடைக்கிற ஒரு நண்பர் கூட எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் ராகவன் இருக்கார். அவர் எப்படின்னா, என்னமோ எக்ஸாமினேஷனுக்கு போகிறது மாதிரி கலைஞர் நேரத்துக்கு என்னான்னு கேட்டால் அப்படி ஒரு பழக்கத்தை வச்சுருக்காரு. அப்படின்னா என்ன, அவர் ஃப்ரம் பிகினிங்கிலேருந்தே ரீடிங் ஹேபிட்ஸை வச்சுருந்துருக்காரு. இப்போவும் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காரு. செய்திக்காக சொல்லணும்ல, அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் பேசுகிறாரு. அது எப்படி வந்துச்சு அவருக்கு?
ரிட்டையர் ஆனவுடனே என்னங்க சார் நடக்க முடியலை சார், அப்புறம் குடும்பம் சார், என்ன சார் இப்படி இல்லாமல் காரணம். அப்போ ஒரு மனிதனையே எனக்கு தெரிஞ்சு இவரை மட்டும் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க. இறையன்பு சார்ட்டெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், கொஞ்ச நேரம் அவருடைய பேச்சை கேட்டால் போதும். இப்போ நம்ம யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குல்ல, என்ன ஃபயரிங்னு சொல்கிறேன். அந்த ஃபயரிங் எப்படி வந்துச்சு? இப்போ என்ன அவருக்கு இல்லை, அவர் அடையாத பதவி என்ன? சார் எனக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, என்னுடைய லைஃப் ஸ்டைல் லீடர் அவருக்கெல்லாம் நம்ம கிரெடிட் கொடுத்து நம்ம என்ன, அவருக்கு என்ன நம்ம கிரெடிட் இல்லாமல் அவருக்கு ஒரு பெருசானா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் கிரெடிட் படித்தாதான் சொல்கிறேன். அறிவை தேடு, நீ அறிவை தேடு, அறிவாளியாய் மாறு, அறிவாளிகளால் மாறு, அறிவாளியாய் மற்றவர்களை மாற்று என்பது என்னுடைய சின்ன செய்தி. நீ அறிவை தேடு, புத்தகங்கள் மூலம், பார்ப்பது மூலம், கேட்பது மூலம், படிப்பதன் மூலம், கலந்தாய் மூலம் தேடிக்கிட்டு அறிவை தேடு. கொஞ்சம் நீ அறிவாளியாய் மாறு. அந்த அறிவாயை தேடும் போதே அறிவாளிகளால் மாறு. அறிவாளிகளால்னா நூல்கள் வடிவமாக மாறு. ரீடிங் தான் சொல்கிறேன். அறிவாளிகளுடைய பேச்சை கேட்டுமாறு, அப்டேட்டிங் அறிவாளிகளுடைய பேச்சை கேட்டுமாறு. ஒரே கதையை தியானம் என்றால் 500 வருஷத்துக்கு ஒரே அதல்ல. தியானத்தை பற்றி குறை சொல்லலை சார். தியானம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த தியானம் இவங்க சொல்கிறாங்க, அதை அங்கே கொண்டு போகும். அதெல்லாம் எதுக்கு கன்ஃபியூஷன்? உங்களை நோ மைண்ட் ஆக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தெரியாத செய்தியே சொல்லிடுறேன். உங்களுக்கு மைண்டில் இருந்த டிஎன்ஏயில் இருந்த நீங்கள் தூண்டிய ஒரு விஷயந்தான் உங்களுக்கு எல்லாமே அடைய வைக்கிறது. அடைய வைத்தல் என்னும்போது நேர நிலவுக்கு போய் அடிச்சுட்டு வந்துடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதெல்லாம் கிடையாது. இந்த உலகியலில் நீங்கள் அடைகிற அத்தனையும், இப்போ கடவுளை நம்புங்க, பூரா கொடுத்துட்றாருன்னு சொல்கிறான். நம்ம அதில் முரண்பாடு இல்லை. இப்போ இதை சேர்த்துக்கிறணும். கடவுளை நம்பி பூரா நீங்கள் கடவுளை நம்புங்கள், உங்களை நம்புங்கள், கடவுளை நீங்கள் ப்ரே பண்ணுங்க, விழுகுதுன்னு இந்த கான்செப்டே தப்புங்க. அப்படின்னா எல்லா மதத்தையும் காலி பண்ணி நினைச்சுக்காதீங்க. அப்படி வேணாம். நீங்கள் உங்களை நம்புங்க, கடவுளை நம்பவே வேணாங்க. நீங்கள் கடவுளை ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டார்ன்றதை நம்புங்க. அதுதான் என்னுடைய கான்செப்ட். பிறக்கும்போது கண்ணை இங்கே வைத்து, காதை இங்கே வைத்து, மூக்கை இங்கே வைத்து, மூளையை இங்கே வைத்து, பல்லை இங்கே வைத்து, ஹார்ட்டை இங்கே வச்சு, கால் ரெண்டு இங்கே வச்சு, அதுக்கு இருக்கு மர்ம உறுப்பை வச்சு, என்ன சார் என்ன அதிசயம் நடந்திருக்குன்ற இந்த உடலையே நீங்கள் தியானமாக தெரியாமல், ஆனாவே படிக்காமல், கடவுள் நான் இப்போ போய் ப்ரேயர் பண்ணுறேன், வீடு கட்ட, என் பிள்ளைக்கு கல்யாண மகளின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரட்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆனாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அலைகிறாங்க. இன்றைக்கி வந்திருக்க அத்தனை ஆன்மீக சடங்குகளும் நான் பொய் என்று சொல்லவில்லை, அதை வேணாம் எனக்கு. ஆனால் நீங்கள் நம்புறது பூரா நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் கிடையாது, உண்மை கிடையாது. அப்படி இல்லைன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னது பொய். என்ன பொய்? ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காடுன்னு சொன்னது பொய்யுங்க. இல்லையே, அவர் சொன்னதானே இன்றைக்கி உண்மை. எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச இந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்த ஒரு அம்மாவெல்லாம் கடைசி நாள் நீ தண்டிக்கப்பட மாட்டீங்க, இறங்குங்க, விடுதலை ஆகுறீங்க, வீட்டுக்கு தயிர் சாதம் சாப்பிடுவீங்கன்னு சொன்னது. இது அந்த அம்மாவை பற்றிலாம் நான் குறைச்சி நினைக்கல. நம்புனாங்கள்ல அது பொய். ஆனால் அந்த அம்மாவை நம்புனாங்க, ஜெயிச்சாங்க. அந்த அம்மா நம்புனதை செஞ்சது. அது எப்படியோ இருக்கட்டும் சார், கூட குறைச்சி. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு நேம் இருக்கா இல்லையா? பெண்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் பல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில 1000ன்னு சொல்கிறது காட்டிலும் 1,00,000 2 லட்சம் 3 பேரை சந்திச்சிருப்பேன். கேர்ள்ஸுகளாம் எல்லா ஏஜ்லேயும், 6வதுலேருந்து. சாதாரண ஒரு 8வது பொண்ணு சொல்லுது, ஜெயலலிதான்னா எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது சார். என்ன இல்லை சார், ரொம்ப வீரமானவங்க. அந்த வீரமானவங்களை வச்சிருந்த டிஎன்ஏயை கொடுத்தது கடவுள்னு முதல்ல நினைங்க. இதை விட்டு போய் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு நல்ல செய்தி இருந்தது அந்த அம்மாவை பற்றி. பிரசாந்த் கிஷோர் மூவ் பண்ணும்போது, எலெக்ஷன் போகும்போது அவங்க சொல்லி விரட்டி விடப்பட்டவன் பிரசாந்த் கிஷோர். அரசியல் பேச நினைக்காதீங்க. இவன் போய் சும்மா ஸ்ட்ராட்டஜி சொல்கிறான். ஸ்ட்ராட்டஜியை ஹவு டு அப்படின்னா அந்த அம்மா அப்ளை பண்ணி பல தடவை ஜெயிச்சிருச்சு.
ஹலோ, வந்து நான் மேலே உட்காந்துருக்கேன். செகண்ட் சார் உட்காரு சார். ஃபேன் போட்டு போயிருங்க. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய டிவிக்காக. அப்போ சவுண்டு 3 சார். இல்லை முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்துட்டீங்க. நான் அடுத்த ரெக்கார்ட் பண்ணேன். எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குது 2. அதுக்காக எல்லாம் இங்கிட்டு வந்து நல்லா உட்காருங்க. இங்கிட்டு காற்று வரும் ப்ளீஸ் சார். இந்த பசங்க வந்து கூட்டணும் இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லி வரக்காங்க. ஓ சரி சரி சரி. இது கோபால சங்கத்தோட ஆமாம் சார். இது சங்கத்தினுடைய தான். எங்களுக்கு சங்கத்தோடு தான் சேர்ந்து செய்கிறேன். நான் வெளியே ஸ்கூல்ஸ் எனக்கு 6 இருக்குது. அதில் இவர் சார் ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் கூப்பிட்டு வந்து சார் இங்கேயே ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறது. இப்போ ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது. இப்போ ஒரு 10 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட எங்கள் பையங்களே ஒரு 6வது பையன் படிக்கிறது டாக்டர் மாதிரி நடத்துவான் அவனே. அன்றைக்கி பார்த்தீங்கல்ல ஒரு செட்டு, அவங்க வந்து கிளாஸே எடுப்பாங்க. இது நாங்கள் எங்களுக்கு நோ டீச்சர் சார். எங்களுடைய கான்செப்டே எப்படின்னா ஃபின்லாண்ட் எஜுகேஷன். இங்கே இந்தியாவிலே இல்லை. அதை அப்ளை பண்ணி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து உங்களுக்கு ஒரு 25 வருஷம்